எல்லாரோட கரியர்லயுமே சில படங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு தனி லிஸ்ட்ல இருக்கும். ஃபீல் குட் அந்த மாதிரியான லிஸ்ட். அந்த மாரி உங்க கரியர்ல பார்த்தோன்னா, மோலி அப்படின்ற படம் நெறைய பேருக்கு ஃபேவரைட். எங்களுக்கு ஃபேவரைட். உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரைட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா ஃபேவரட். வெரி நைஸ் மெமரீஸ் ஆல்சோ. ஸோ ராதா மோகன் சார் இஸ் ஒரு டைரக்டர் மாதிரி ஃபீல் ஆகாது நம்மளுக்கு. ஹீல் ஜஸ்ட் கம் அண்ட் ஹீல் டெல் யூ சைலண்ட்லி இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு போயிடுவார். யூ ஒன்ட் ஈவன் ஃபீல் த ப்ரெஷர் ஆஃப் ஒர்க். ராதா மோகன் சார் கூட அப்படி ஒரு டைரக்டர். பிரம்மானந்தம் சார் காம்பினேஷன் பண்ணேன். ஸோ அந்த ஜானு கேரக்டர் பண்ணேன். ஸோ யூ ஆல்வேஸ் இல்லை ஜானு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு the fun side of the film was there. The whole story நான் பண்ண அந்த காமெடி வித் பிரம்மானந்தம் ஐ திங்க் அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்கு ஃபிலிம்ல. எங்கேயோ பார்த்த மாதிரி நான் சொன்னேன் நான் தான் சார் ஜானு. சார் மூஞ்சி பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வருது இல்லையா. ஸோ அந்த படத்துல we struggled for this scene, especially இந்த கற்பாம்பூச்சி சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவார் இல்லையா. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து நான் நின்றுட்டு இருப்பேன் செவ்வறு ஓரமா, சார் பார்த்துட்டு இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் பிருத்விராஜ் சார் வருவாங்க இவரை பார்க்கறதுக்கு. யூ ஓன்ட் பிலீவ் அவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே திரும்பி பிரம்மானந்த் சாரோட ஃபேஸ் பார்ப்போம் இல்லையா. ஒன்றும் இல்லை, சார் இப்படிதான் படுத்துட்டு இருப்பார். ஆனா சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படியே சிரிச்சு சிரிச்சு ராதா சார் போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க 2 பேரும் அப்படியே வருவாங்க, பல்ல கடிச்சு திரும்பி ஒரு மூஞ்சி பார்த்த உடனே வி ஸ்டார்ட் லாஃபிங். அவரோட ஃபேஸே அப்படிங்க. இஸ் பார்ன் டு மேக் பீப்புள் லாஃப்ல அந்த மாதிரி. ஸோ நிறைய சார்னால தேவையில்லாமலாம் சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு சிரிச்சு கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். நைஸ் நைஸ் மெமரிஸ்.